வீட்டுக்குள் பேச்சு மூச்சு மயங்கி கிடந்த பெண். ஆம்புலன்ஸில் செல்லும் போது காதில் இருந்து வழிந்தோடிய ரத்தம். மருத்துவமனைக்குள் நுழைவதற்கு முன் பரிதாபமாக பிரிந்த உயிர். பெற்ற மகன்களே தாய்க்கு யமனானது ஏன்? உயிர் பிரியும் அளவிற்கு ஆவேசமாக தாக்கியதற்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? மதியம் 3 மணி இருக்கும். அக்கா என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாப்போம்னு யதார்த்தமா வீட்டுக்கு வந்திருக்காங்க பக்கத்து வீட்டு பெண். வாசல்ல கால் எடுத்து வச்சதுமே அக்கா அக்கான்னு 4-5 முறை கூப்பிட்டோம். உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. ஒருவேளை கதவை திறந்து வச்சுட்டு அக்கா வெளியே எங்கேயோ போயிட்டாங்களோன்னு சந்தேகத்தோடயே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள வசந்தி பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட வசந்திய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. முதல்ல பார்த்தப்ப வசந்தியோட உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லாம இருந்திருக்கு. அப்ப சரியா சாப்பிடாம இருந்ததால தான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கன்னு நினைச்சாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே வசந்தியோட காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இது சாதாரண மயக்கம் இல்ல, வேற ஏதோ நடந்திருக்குன்னு எல்லாரும் சுதாரிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல வசந்திய பரிசோதிச்சு பார்த்த டாக்டர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரோ அவங்கள அடிச்சிருக்கிறதாவும், அடிச்ச அடியில தான் மூளைக்கு செல்ல வேண்டிய நரம்பு பாதிக்கப்பட்டு காதிலிருந்து ரத்தம் வழிஞ்சி உயிர் பிரிஞ்சிருக்கிறதாவும் சொல்லி இருக்காங்க. தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் வசந்திக்கு என்னாச்சு, எப்படி இருந்தாங்கிறது சம்பந்தமா விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப சமீப காலமா வசந்திக்கும் அவங்களோட 2 மகன்களுக்கும் இடையில தான் அடிக்கடி தகராறு நடந்துட்டே இருந்துச்சுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் வசந்தியோட 2 மகன்களையும் பிடிச்சு விசாரிச்சப்பத்தா போலீஸுக்கு உண்மை தெரிய வந்திருக்கு. சேலம் வாழப்பாடி பக்கத்துல உள்ள மேட்டுடையார் பாளையத்தை சேர்ந்த பொன்னுவேல் என்பவரு கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட மனைவி வசந்தி தோட்ட வேலைக்கு போறது வழக்கமா இருந்திருக்கு. இந்த தம்பதிக்கு கவின்ங்கிற 21 வயசுல ஒரு பையனும், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற 17 வயசு பையனும் இருக்காங்க. 38 வயசான வசந்தி தோட்ட வேலைக்கு போனப்ப அவங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இந்த பழக்கம் நாளடைவில் எல்லை மீறி போனதாவும், கடந்த 4 மாசமாவே அந்த நபர் கூட வசந்தி மணிக்கணக்கில் போன் பேசிட்டே இருந்ததாவும் சொல்லப்படுது. வேலை பார்க்க போன இடத்துல மட்டுமில்லாம அங்க இங்கன்னு 2 பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருந்ததா ஊர் மக்கள் சில பேரு கவின் கிட்ட சொல்லி இருக்காங்க. வீட்டுல எந்த நேரமும் போனும் கையுமாவே இருந்த தாயோட நடவடிக்கைய பார்த்து மகன்கள் 2 பேரும் வசந்தி கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. தோலுக்கு மேல வளர்ந்த பசங்க 2 பேர் இருக்கோம். இந்த வயசுல இப்படி எந்த நேரமும் போன் பேசிட்டே இருந்தா எப்படி? ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இனிமே நீ வேலைக்கே போக கூடாது, வீட்ல இருந்தா போதும்னு கவினும் அவனோட தம்பியும் தாய் வசந்தி கிட்ட கராரா சொல்லி இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் வசந்தி செல்போன் பேச்ச நிறுத்தவே இல்லை. பிப்ரவரி 17ஆம் தேதி காலையிலேயே வசந்திக்கும் அவங்க மகன்களுக்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. செல்போனை தொடவே கூடாதுன்னு மகன்கள் சொல்ல பதிலுக்கு வசந்தி மல்லுக்கட்டுன்னு பிரளயமே வெடிச்சிருக்கு. கோபத்துல கவினோ அவனோட தம்பியும் சேர்ந்து தாய் வசந்திய அடிச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மகன்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. திரும்ப மதிய சாப்பாட்டுக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பவும் தாய்க்கும் மகன்களுக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கு. பயங்கரமா வாக்குவாதம் பண்ணதுல ஆவேசம் அடைஞ்ச மகன்கள் 2 பேரும் தாய் வசந்திய சரமாரியா தாக்கி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே வசந்தி பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி விழுந்திருக்காங்க. கடும் கோபத்தில் இருந்த மகன்கள் 2 பேரும் அப்படியே மயங்கி கிடக்கட்டும்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுக்கிடையில தான் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து வசந்திய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க வசந்தி உயிரிழந்துட்டதா டாக்டர்கள் சொல்லி இருக்காங்க.
மகன்கள் 2 பேரும் கோபத்துல கண்ட மேனிக்கு அடிச்சதுல வசந்தியோட தலையில உள்ள மூளைக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. காதுல இருந்தும் ரத்தம் வந்திருக்கு. வெளிக்காயம் பெருசா இல்லனாலும் உள்காயம் பயங்கரமா ஏற்பட்டிருக்கு. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளேயே வசந்தியோட உயிர் பிரிஞ்சிருக்கு. முழு விசாரணைக்கு அப்புறம்தான் பெத்த தாய அடிச்சே கொன்ன கவினையும் அவனோட தம்பி 17 வயசு சிறுவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு உடந்தையா இருந்ததா வசந்தியோட கணவர் பொன்னுவேளையும் போலீஸ் கைது பண்ணிருக்காங்க.